ஏன்னா இதோட ஃப்ரெண்டோட ஆன்லைன் பொட்டிக்லேருந்து ஆர்டர் பண்ணுது. இவங்க இந்த ஆன்லைன் பொட்டிக்கை பாஸ்ட் 1 இயராக ரன் பண்ணிட்டு வராங்க. டிசைன்ஸ் அதே மாதிரி ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாடியில் வல்லாரக்கீரை வந்து நிறையவே க்ரோ ஆகிருந்தது. அது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி குக்கிங்க்கு அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு மேலே வந்தேன். களை எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாமே பிடுங்கி போட்டுட்டு வல்லாரக்கீரையை நிதானமாக க்ளீன் பண்ணி தண்டோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பாரும் வல்லாரக்கீரை பொரியலும் தான். ஸோ வல்லாரக்கீரை எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப சத்து அதிகமானது. ஞாபகம் வருதுக்கு இது சூப்பர் மருந்து. இன்றைக்கி நெய்பர் வீட்லேருந்து கொஞ்சம் முருங்கைக்காய் கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. இவ்வளோ வந்து நமக்கு வல்லாரக்கீரை கிடச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொரியல் பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் தோட்டத்துலேருந்து அப்புறம் கொஞ்சம் வல்லாரை. என்ன தங்கம்? தட்டியா போடுறேன். கீழேயும் தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு வாழைக்கன்று வந்து வச்சது நல்லாவே வந்து க்ரோ ஆகிட்டு வருது. கூடவே சேர்ந்து கீழே மஞ்சள் தானாக அது வளர்ந்தது. அதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். கொலை தள்ளிட்டு இந்த மஞ்சள் கட்டை எடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் வந்து ஒரு கருவேப்பிலை செடி. இது நான் ஒரு பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பட்டு இன்னும் வந்து பாதி அளவு தான் வளர்ந்துட்டுருக்கு. எந்த ஒரு மருந்து அதெல்லாமே எதுவுமே நான் கொடுக்கறதில்ல. இயற்கையான மருந்து என்னவோ அதுதான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு தண்ணி இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இது வச்சு 3 மாதம் ஆச்சு. நிறையவே ஈல்டு கொடுத்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பூச்சி கூட நான் அந்த காயில் வந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை பறித்து சாம்பாரோ குழம்போ செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் என்னோடய வந்து மல்லிகைப்பூ செடி, கொஞ்சம் துளசி, வெற்றிலை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் கார்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பட்டு ஒர்க் இருக்கிற காரணத்தினால என்னால் இதை சரியாக கவனிக்க முடியல. கொஞ்சம் தான் கவனிக்க முடியுது. இந்த கத்திரிக்காயில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் தான் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம் இன்றைக்கி. கத்திரிக்காவுக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து மருந்தெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. பூச்சிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எறும்பு மருந்து போடுவேன். அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, வேப்பம் புண்ணாக்கு இதுதான் வந்து போடுவேன். இல்லைன்னா வந்து கொஞ்சம் அந்த நிலக்கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அது போடுவேன். இப்போ இருந்த கொஞ்சம் காய்களை வந்து பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு செய்ய போயிடலாம் வாங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேவையான கத்திரிக்காய் வந்து பொரிச்சிட்டு வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வந்து சின்ன வெங்காயம் போடும்போது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா நமக்கு 1/4 கிலோ வெங்காயமே வந்து போதுமானது. சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, ஒரு காரத்துக்கேற்ப வரமிளகா, ஒரு லெமன் சைஸ் புளி. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து மிளகு வந்து வதக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். பேன் எடுத்து வச்சுட்டு இதில் வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. புளி வந்து லெமன் சைஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஒரு வேளை புளி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து குழம்பு வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது புளி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். உள்ள கொட்டை அந்த வந்து மஞ்சள்லாம் இல்லாமல் பார்த்து உள்ளே போட்டுக்கோங்க. இல்லை புளி உங்களுக்கு கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகா இதெல்லாம் வந்து நல்லா சிம்லேயே நல்லா வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மிளகாட்டி வைக்கிற குழம்புங்கிறது பேஸ். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டா நம்ம எந்த காயை போட்டு வேணாலும் நம்ம வந்து மிளகாட்டி குழம்பு வந்து வச்சிடலாம்.
இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பின்னாடி கொத்தமல்லி பவுடரும் போடுவோம். ஸோ அதனால் நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ வெந்தயம் அரை டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நான் சொன்ன மாதிரி சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி குழம்பு வந்து செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்க தான் அந்த குழம்போட டேஸ்ட் வரும். சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு இனிப்பு சுவை வந்து இருக்கும். நம்ம இந்த குழம்பு செஞ்சுருந்தவங்களுக்குலாம் தெரியும். இது வந்து இந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைட்லாம் இந்த மாதிரி குழம்பு வந்து அடிக்கடி செய்வாங்க. இதில் கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க, வெண்டைக்காய் போட்டு செய்வாங்க, அதேமாதிரி பாவக்காய் போட்டு செய்வாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். பேஸ் இந்த கிரேவி தான். இந்த நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா எந்த காயில் வேணாலும் நம்ம இந்த குழம்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் நம்ம வந்து அறுத்துட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி தாமரை மாதிரி அறுத்துக்கோங்க. நான் 6 ஷேப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 4 கட்டிங்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எதுக்கு நம்ம போடுறோம்னா, நம்ம குழம்பு ஊற்றும் போது 4 பேர் 5 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காய் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடலாம். இல்லைனா எல்லாம் கரைஞ்சி போயிடும். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும். இப்போ அறுத்துட்டு நம்ம உள்ளே வந்து எதுவும் பூச்சி எல்லாம் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு போட்டுடணும். அது வந்து இப்போ 6 ஷேப் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் நாற்று வந்து வைக்கிறீங்க அப்படின்னா எந்த மருந்தும் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வந்து மருந்தே போதுமானதை. நான் சொன்ன மாதிரி அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு தண்ணி, வேப்பம் புண்ணாக்கு, இதுவே போதுமானது கத்திரிக்காய் செடிக்கு. கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு உடனே வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். இல்லைன்னா வந்து பிளாக் அடிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் உடனே போட்டு வச்சுருங்க. சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒரு கத்திரிக்காய்ன்னு சொல்லி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ சாதத்துக்கூட இந்த குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நிஜமாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய கார்டனில் அதே மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து வெண்டைக்காய், அவரை இதெல்லாமே நான் போடுறதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ தனியாக நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் வச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா ஒரு கரண்டி விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் வந்து ஒரு கரண்டி விட்டுட்டு இது நல்லா ஒரு ஹீட் ஆனோனையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய்களையும் நல்லா இதில் வந்து போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வதங்கிடணும். இதிலே வந்து அந்த கத்திரிக்காய் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். அப்புறம் நம்ம இதை வந்து குழம்புல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைட் பேனில் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இல்லைன்னா தேங்காயில் ஒரு மூடியில் அரைவாசி தேங்காயை நல்லா துருவி ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா வந்து இந்த ஹீட்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எதுக்கு வறுத்தெடுக்கணும் அப்படின்னா அந்த குழம்பு வந்து கெடாமல் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக. அதனால் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க 2 செகண்ட்ஸு. ரொம்பவும் நமக்கு வந்து வதங்க தேவையில்லை. ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சா போதும். தேங்காய் தான் இதில் வந்து அந்த கிரேவி பதத்தவே கொடுக்கும். அதனால் தேங்காய் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் தான் நல்லா குழம்பு வந்து கிரேவி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் தேங்காய், மல்லித்தூள், வெங்காயம் இது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரொபோர்ஷனாக நம்ம போடணும். இப்போ நான் செய்கிற குழம்பு வந்து 4 பேர்த்துக்கு தான். இப்போ இது நல்லா ஆற வச்சு அரைச்சி நம்ம மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டாலும் ஓகே, கடலை எண்ணெயில் செஞ்சாலும் ஓகே. கடுகு, ஒரு 4 வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளிச்சிக்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் போதும். நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மசாலா. அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மசாலா அரைக்கும் போது ஒரே ஒரு தக்காளி கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
தக்காளி ஆட் பண்ணாமல் இருந்தால் வெறும் புளி டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை இந்த மிளகை வந்து கடுகு தாளிச்சதில் ஊற்றி கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு தான் இதை செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செமி கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குது குழம்பு வந்து. இப்போ நல்லா கொதிக்கும் போதே உப்பு, காரம், புளி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா தக்காளியை வந்து அப்படியே கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொதிக்கும் போது தக்காளி நல்லா வெந்துடும். ஒரு தக்காளியாவது அட்லீஸ்ட் இந்த குழம்புல நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். மறுபடியும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிட்டா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரே கொதி விட்டால் போதும், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா குழம்பு கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்களா சைடில் வந்து நல்லாவே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரே கொதி தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு அப்பளம் இல்லைன்னா வத்தல் இந்த மாதிரி இருந்தாவே போதுமானது. இல்லை உங்களுக்கு ரசம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நாங்களாம் எப்படி சாப்பிடுவோன்னா சூடான சாதம், இந்த குழம்பு, அப்புறம் வந்து தயிர் இல்லைனா மோர், அப்பளம், அவ்வளோதான் அன்றைக்கி லஞ்ச் வந்து முடிஞ்சுது. நிஜமாகவே இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து வெண்டைக்காயில் செய்யலாம். வெண்டைக்காயும் இதே மாதிரி நல்லெண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம். பாவக்காயிலையும் செய்யலாம். பாவக்காயில் செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாட்ட வைக்கிறேன் குழம்பு. பட் நல்லா செமி கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, அதே மாதிரி சந்தகை, இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நல்லெண்ணெய் தான், அதனால் அது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் ஒரு அரை கட்டி வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். அதே மாதிரி இதில் நம்ம நல்லெண்ணெய் தான் வந்து போட்டு செய்கிறோம். அதனால் நீங்கள் வந்து 1 வீக் ஆனாலும் இந்த குழம்பு வந்து கெடாது. கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து கெடவே கெடாது. நல்லெண்ணெய்ங்காட்டி கெடாது. நீங்கள் 1 வீக் மண்சட்டியில் கூட இதை வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றலாம் வாங்க. கத்திரிக்காய் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டில் கொஞ்சம் சாதம், கொஞ்சம் வடகம் வந்து வச்சுட்டேன். அப்பளம் இருந்தாலும் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கத்திரிக்காய் வந்து நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணேன். இல்லைன்னா பீஸ் பீஸாகி குழஞ்சி போயிடும் கத்திரிக்காய் வந்து. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்து நம்ம இப்படி வச்சு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். குழம்பு வந்து நான் கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் கெட்டியாக பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு. ஸோ நல்லா பிசைஞ்சு கத்திரிக்காவை பிச்சு அதே மாதிரி ஒரு பீஸ் பிச்சுட்டு நம்ம இந்த குழம்புல வச்சு ஒரு வடகம் வச்சு சாப்பிட்டா இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காயில் கூட இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டேக் கேர், பாய் பாய். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பாய் பாய்.